Hi hello friends, welcome to our channel. நீங்கள் Herbalife Nutrition food எடுத்து weight loss பண்ணுறவங்களா? கம்பல்சரி இப்போ நான் சொல்கிற ஒரு டேப்லெட் எடுத்தால் தான் உங்கள் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குயிக்காக வெயிட் லாஸ் பண்ண முடியும். கம்பல்சரி இந்த டேப்லெட் யார் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 80 கிலோக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த டேப்லெட்டை எடுத்தால் தான் உங்களுக்கு குயிக்காக வெயிட் லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச மாதிரி வெயிட் லாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் ஆகாது. ஓகே, அது என்ன டேப்லெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஹெர்பலைஃப்பில் ஷேக் மட்டும்தான் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. அப்படி வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் கம்பல்சரி இருக்கும். ஆனால் உங்கள் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. யாருக்கு இந்த வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னா, ஒரு 80 கிலோவுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது மாதத்துக்கு 5 கிலோ 6 கிலோ எடை குறைச்சிட்டு இருப்பீங்க. கம்பல்சரி அந்த மாதிரி குறைக்கக்குள்ள உங்களுக்கு திடீர்னு வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் ஆகும். உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஓகே, ஏன் அந்த மாதிரி வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா, உங்கள் மெட்டபாலிசம் கண்ட்ரோலாக இருக்காது. மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னா, வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ அந்த மெட்டபாலிசம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை எல்லாத்தையுமே போர்ன் பண்ணக்கூடியது தான் அந்த மெட்டபாலிசம். ஸோ நீங்கள் 80 கிலோவுக்கு மேலே இருக்கும்போது உங்களுக்கு அந்த மெட்டபாலிசம்ன்றது கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க கேலரியை போர்ன் பண்ணாது. அப்படி பண்ணாத போது உங்கள் வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நம்ம ஸ்டொமக்கில் ஸ்டோர் ஆகி அது எல்லாமே கெட்ட ஃபேட்டாக கன்வெர்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. இப்படி உங்களுக்கு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும்போது உங்கள் உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த மெட்டபாலிசத்தை கண்ட்ரோலாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் ஹெர்பல் கண்ட்ரோல் டேப்லெட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டேப்லெட் எடுக்கக்குள்ள உங்கள் மெட்டபாலிசத்தை கண்ட்ரோலாக வச்சுருக்க முடியும். இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் டேப்லெட்டை மெட்டபாலிசம் பூஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் எடுக்கக்குள்ள உங்கள் மெட்டபாலிசத்தை கண்ட்ரோலாக வச்சுருக்க முடியும். அப்படி வச்சுருக்கும் போது நீங்கள் எடுக்கிற ஃபுட்டில் இருக்க கேலரியை போர்ன் பண்ண ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குயிக்காக வெயிட் லாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் ஆகாது. ஓகே, இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் டேப்லெட்டை எதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, தேய் இலையிலிருந்து தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தராங்க. அதாவது பிளாக் டீ, கிரீன் டீ, ஊலான் டீ உங்களுக்கு 3 டீயாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தராங்க. இதை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு குயிக்காக வெயிட் லாஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் ஆகாது. ஓகே, நீங்கள் இந்த டேப்லெட்டை ஒரு நாளைக்கு எத்தனை எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த டேப்லெட்டை எடுக்க முடியும். ஓகே, இந்த டேப்லெட்டை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த டேப்லெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.